வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அது பிரதோஷத்தன்னைக்கு நந்தியின் இரு கொம்புகளுக்கு நடுவே இறைவனாகப்பட்டவர் நர்த்தனம் ஆடுவார். அப்பேற்பட்ட அந்த இறைவனுக்கு அபிஷேகம், அலங்காரம், பில்வார்ச்சனை, பில்வ மாலை, வன்னி மரத்தில் அர்ச்சனை, வன்னி இலையில் அர்ச்சனை, இப்படி பல்வேறு அர்ச்சனைகள் செய்வது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பக்தர்கள் வேண்டும் வண்ணம் நின்று கொண்ட இருக்கக்கூடிய அற்புதமான பெருமானை அந்த நாள் அன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய தீராத நோயும் தீராத வினைகளையும் தீர்க்கக்கூடிய எம்பெருமான், கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனி, கரையிலா கருணை மாக்கடல், மற்றவர் அறியா மாணிக்கமலை, மதிப்பவர் அணிமனைகளுக்கு செற்ற புறங்கள் என் திருவேலிமலையில் வீற்றிருப்பான் கொன்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர வேண்டும். அப்பேற்பட்ட எம்பெருமானை நாம் வணங்கி வேண்டி அவரை பிரார்த்தனை செய்யும் பொழுது வேற்றாகி விண்ணாகி நின்று மீளாமை ஆளெண்ணை கொன்று ஊற்றாகி உள்ளே ஒளிந்து ஒவ்வாது சத்தத்து ஒளியே நின்று ஆற்றாகி அங்கே அமர்ந்து ஆரங்க நால்வேதமோய்